வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பானமாக இருக்குங்க, அதாவது ஒரு ட்ரிங்காக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. தினமும் சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ்லாம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புகளில் அனைத்து சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று நமக்கு உடல் அதிக சுறுசுறுப்பு இயங்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் நம்ம பெறும்பொழுது எந்த விதமான நோய் தாக்கத்துக்கும் இல்லாம நலமோடு நம்ம இருக்கலாம். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மலச்சிக்கல் செரிமானம் தொடர்பான கோளாறுகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. முதல்ல மலச்சிக்கல் செரிமானம் தொடர்பான கோளாறுகள் உங்களுக்கு எதன் காரணமாக வருது அப்படின்றது அந்த காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நீர் சத்து, நார் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் போகும்போது, அதிகமாக நான்வெஜ் ஃபுட்ஸ், மாமிச உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது, உடல் உஷ்ணம் காரணமாக, அதிக நேரம் கண் விழிக்கக்கூடிய காரணமாக, இது மாதிரி பல காரணங்களால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படதான் செய்யுங்க. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நீர் சத்து, நார் சத்து இருந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸோ அல்லது ஃபுட்டோ நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக தான் நீங்கள் தினமும் காலையில் வெறும் வெயிட்டில் தண்ணீர் குடிச்சதுக்கப்புறம் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு வந்தீங்க அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அந்த கழிவுகள் நமக்கு அனைத்துமே வெளியேறிவிடும். வாயு தொல்லை நமக்கு இருந்தாலுமே அதையுமே நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கி விடுங்க. ஸோ நம்மளுடைய உடல் அதிக உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதை நமக்கு தடுக்குது. இதனால வயிற்றில் ஜீரண அமிலங்களினுடைய அந்த சுரப்பை சரி பண்ணிட்டு ஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையுமே முற்றிலுமாக நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தடுக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் என உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான கோளாறுகளும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கணும் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தோல் சுருக்கம் இருக்கு அப்படின்னா அந்த தோல் சுருக்கம் நீங்கி போயிட்டு சருமம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக, ஒரு நேச்சுரல் ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் நீங்கள் 50 மில்லி அளவுக்கு தண்ணீர், அதாவது நீங்கள் தண்ணீர் குடிச்சதுக்கு அப்புறம் 50 மில்லி அளவுக்கு காலையில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சுக்களுமே வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சித்தன்மை நீங்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ உங்களுடைய தோலில் வறட்சித்தன்மை இருக்கு, தோல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா குறிப்பாக உங்களுடைய ரத்தத்துக்கும் அதுக்கு முக்கிய பங்கு இருக்கு. ரத்தத்தில் கிருமிகள் இல்லை எனில் தோலில் பளபளப்பு தன்மை இருக்கும். அப்போ அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை நீக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் முதல் முக்கியத்துவம் கொடுக்கும். இதனால சருமத்தினுடைய பளபளப்பு தன்மையை நமக்கு கூட்டி கொடுக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலுமே அந்த முகப்பொருட்களை ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நமக்கு நீக்கி முகப்பொருட்களையுமே நமக்கு வராமல் தடுக்குது. அதே போல இளமையான தோற்றத்தையுமே முகத்திற்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்குங்க. தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் அப்படின்ற அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு நோய், அந்த நோயை குணப்படுத்துறதுக்கும் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் சிறப்பாக பங்கு வைக்குங்க. ஸோ தோல் சுருக்கத்தை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கும் தோல் சுருக்கம் ஏற்படாமல் முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்குமே நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு, மறுபடிந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய ஒரு சருமத்தை நீங்கள் பெறுவீங்க. இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஆர்த்திரோக்ளேரோசிஸ் அப்படின்றது ஒரு விதமான நோய்ங்க, இதயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். ஸோ இது எதனால் ஏற்படும் அப்படின்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் அதிகமாக கொழுப்புகள் படிஞ்சு அந்த ரத்த நாளத்தில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு தான் இந்த ஆர்த்திரோக்ளேரோசிஸ். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் சிறந்த பங்கு வைக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்ற அந்த கரையக்கூடிய வேதிப்பொருட்கள் இதெல்லாமே அதிகமாக இருக்குங்க இல்லையா. ஸோ இது நம்மளுடைய உடம்புகளில் அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிவிடும். மேலும் ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாமல் பார்த்துக்கொள்ளும். இதனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இதய துடிப்பும் சீராக இருக்கும், இதயத்தினுடைய செயல்பாடுகளும் சீராக இருக்கும், இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீராக கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதில் போன்ற எந்த பக்க விளைவுகளும், இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் நீங்கள் நலமாக இருக்கலாம். இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. ஸோ நெல்லிக்காய் ஜூஸில்
ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு. இந்த விட்டமின் சி சத்து வந்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை நமக்கு வேகமாக குணப்படுத்துங்க. காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள், இவங்கெல்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்ற பிரச்சனைலாம் அவங்களுக்கு வந்து குறைந்து அவங்க சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சீராக சுவாசிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும். மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சு கிருமிகள், அந்த ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அழித்து அதை நம்மளுடைய உடம்புகளிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே நெல்லிக்காய் ஜூஸ் தான் செய்யும். ஸோ இதன் மூலமாக நுரையீரல் தொடர்பான சுவாசம் தொடர்பான தொந்தரவுகள் எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த நுரையீரலையுமே பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். சுவாச மண்டலமே நமக்கு வந்து பலமாக இருக்கும். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்லேருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணுங்க. அப்போது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறனும் நமக்கு வந்து வேகமடக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அப்போ தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு வந்து ஏற்படுங்க. மேலும் நமது ஞாபக சக்தியுமே நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதிகரித்துக் கொள்ளலாம். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற டிமென்ஷியா நோய்கள், ஞாபக மறதி நோய்கள், இது மாதிரி இதெல்லாம் ஏற்படுறது உங்களுக்கு வந்து குறைக்கப்படும். அதாவது மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தையுமே நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம். மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைத்து மூளை நரம்புகளை ரத்த ஓட்டத்தை வந்து சுறுசுறுப்பாக பாய்ச்சுவதன் மூலமாக எதையும் நாம் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் நாம் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லினராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதுங்க. கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது எதிர்காலத்தில் கண் புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நமக்கு வந்து அதிகரிக்கும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குங்க. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழி, அந்த கருவிழியில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு வெகுவாக குறைக்குங்க. இதனால் கூர்மையான கண் பார்வையை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை நம்ம வந்து வராமலும் தடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களில் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வந்து வலிமையாக இருக்க வேண்டியது அவசியங்க. அப்படி வலுவான எலும்புகள் வந்து நமக்கு உருவாகணும் அப்படின்னா கால்சியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிடணுங்க. மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகள், அந்த மெடிக்கல் ரிசர்ச்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கு அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்களுடைய செயல்பாடு வெகுவாக குறைகிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இந்த செல்களுடைய செயல்பாட்டை நம்ம வெகுவாக குறைக்கணும்னா, இந்த செல்கள் தான் எலும்புகள் வந்து வலுவிழந்து போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது. மேலும் ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுத்து செக் பண்ணும்போது அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் இதெல்லாமே வெகுவாக குறைஞ்சிருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குங்க. இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வந்து இருக்கலாம். பன்மடங்கு உங்களுடைய உடல் எலும்புகளை வந்து நீங்கள் பலம் பெற வைத்துக் கொண்டு வயதான காலங்களிலுமே பேலன்ஸ் தடுமாறாமல் இருக்கிறதுக்கெல்லாமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. தொடர்ந்து நீங்களும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.